என் அன்பார்ந்தவர்களே, இன்னும் கொஞ்ச நாளில் 10th ரிசல்ட் வரப்போகுது, +2 ரிசல்ட் வரப்போகுது, சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் எல்லாம். உங்கள் குழந்தைகள் +2 எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இன்ஜினியரிங் தான் படிக்கணும், மெடிக்கல் தான் படிக்கணும். 10th படித்த குழந்தைகள், மார்க் வந்த குழந்தைகள்லாம் எனக்கு அந்த குரூப் கொடுங்கன்பாங்க. மெடிக்கல் குரூப், பயாலஜி குரூப் கொடுங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம அதையே சுற்றி சுற்றி வந்தாச்சு. இந்தியாவுடைய எக்கானமி $4.5 trillion இப்போ இருக்குன்றாங்க. அது $7.5 trillion நோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய மற்ற தொழில்கள் எல்லாம் எப்படி வளரப்போகுது, அதை பற்றி ஒரு குறியீடு தான் இது ஜிடிபி என்பது. என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த 6 வருஷத்தில் 20 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அது துறை சம்பந்தப்பட்ட கணக்காயர்கள் வேணும் என்று தான் எஸ்டிமேட்டு. அடுத்த 6 வருஷத்தில் எவ்வளோ சொன்னால் 20 லட்சம். இப்போது கணக்கு வழக்கு பார்க்கணுமா இல்லையா? எப்படி உடலுக்கு மருத்துவமோ, எப்படி இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள், பொறியியல் வல்லுநர்கள் தேவையோ, ஒரு நாடு வளர 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 அந்த நாட்டுக்கு அக்கவுண்டன்சி படித்தவர்கள் தேவைப்பட போறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 2K என்ற ஒரு அலை வந்தது. அதாவது நம்ம 1999க்கு அப்போது 2000 வரும்பொழுது அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தான் மவுஸ்ன்னு ஒரு அலையே அடிச்சது. அப்போதான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகளில், இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அட்மிஷனே இல்லை. பல பொறியியல் கல்லூரிகளை மூடிட்டாங்க. பல பொறியியல் கல்லூரிகளை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை மாற்றிட்டாங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன அலை அடித்ததோ அது இப்போது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி ப்ரொஃபஷனில் அடிக்குது. நிறைய பேருக்கு இது தெரியல. 20 லட்சம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இந்திய அளவில் தேவைப்பட போகிறாங்க, அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் தேவைப்பட போகிறாங்கன்னா நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, பிகாம் ஜெனரல் எடுக்கணும். பிகாம் ஜெனரல் எடுத்து சிஏ ஃபவுண்டேஷன் நீங்கள் படிக்கலாம். +2 முடிச்ச உடனே சேர்ந்துடலாம். நான் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டு வரேன் எல்லார்ட்டையும், பிகாம் எடுங்க. அந்த துறையை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா ஃபவுண்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, என்னுடைய இனிய நண்பர் திரு சதீஷ் அவர்கள், அவர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றவர். அவர் ஒரு சர்வீஸ் நடத்துகிறார். அதாவது ஒரு இயக்கமாக, ஒரு சேவையாக நடத்துகிறாரு. அந்த சேவையின் பேர் தான் முன்னேற்றம் என்பது. அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய +2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவசமாக சிஏ ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. அவர் அங்கிருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய பல வல்லுநர்களுக்கு அவங்களுக்கு அவரோட கரம் கோர்த்து இதை நடத்திட்டு வராங்க. திரு சதீஷ் அவர்கள் நம்பர் நான் மேலே போடுறேன். அவங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அவங்க ஆஃபீஸில் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அம்சம் என்றால், இலவசமாக நடத்துகிறாங்க. எங்கே ஸ்காலர்ஷிப் வேணுமோ அங்கே கொடுக்குறாரு. பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸில் பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறார்கள். அது தவறு. என்ன, அதில் கணக்கு விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. பாடங்கள் நிறைய படிக்கணும். ஃபோக்கஸ்டாக படித்தா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸை அவங்க ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 20 லட்சம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் அடுத்த 6 வருஷத்தில் வரப்போறாங்கன்னா இட்ஸ் அ டால் ஆர்டர். திரு சதீஷ் போன்றவர்கள் இதற்கு உங்களோடு துணை நிற்பார்கள். ஆக இன்ஜினியரிங், பயாலஜி, மெடிக்கல் மாத்திரம் உலகம் நினைச்சுக்காதீங்க. நீட் எக்ஸாம் நடக்க போது இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சா சந்தோஷம்தான், டாக்டர் ஆகலாம். ஆனால் நீட்டு தான் உலகம் நினைக்க வேணாம்.
அதை விட பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் நம்ம குழந்தைகளுக்கு காத்திருக்கிறது. இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க மற்ற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. மீண்டும் திரு சதீஷ் அவருடைய போன் நம்பரை மேல போடுறேன், அவர்களோடு நீ கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன். திருவள்ளூர் அரவுண்ட் நீங்க இருந்தீங்களா என்ன நேரில் நீங்க வந்து பார்க்கலாம். விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு இதை பற்றி முழு விவரமாக நம்ம கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.